கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இரவு சமாதானத்துடன் உறங்கி காலையில் எழுந்திருப்பதே கடினமான விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு அதிர்ச்சியான தகவலோடு எழுந்திருக்கிறோம். அதில் பலவகையான அதிர்ச்சிகள் அடங்கியிருக்கிறது. இரவு சமாதானத்தோடு தூங்கி காலையில் எழுந்திருக்கும் போது நமக்கு தேவையானவர்கள் இறந்து விடுகிறார்கள். இல்லையென்றால் நாம் இருக்கிற வீட்டிலே அசம்பாவிதமான காரியங்கள் நடந்து விடுகிறது. தொழில் செய்கிற இடத்திலே அசம்பாவிதமான காரியங்கள், இல்லையென்றால் நம்மை கொலை செய்யும்படியாய் வகை தேடிக் கொண்டிருக்கிறவர்கள், திருடும்படியாய் வகை தேடிக் கொண்டிருக்கிற திருடர்கள், இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் நம்மை அதிர்ச்சியூட்டும்படியாய் நடந்து விடுகிறது. ஆனால் நாம் தேவபிள்ளைகளாய் இருப்பதினால் நம்மை தேவன் உறங்காமல் காக்கிறவராய் இருக்கிறார். நாம் சமாதானத்துடன் தூங்க வேண்டும் என்றுதான் அவர் இரவு முழுவதும் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை எப்படி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார்? நம்முடைய பக்கத்தில் 1000 பேரும் வலப்பக்கத்தில் 10,000 பேரும் வந்தாலும் எதுவும் நம்மை அணுகாது. ஒரு வாலிப நண்பர் தான் வேலை பார்க்கும் நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்து போவதின் காரணத்தினால் பல பணியாளர்களை நீக்குவதாக அந்நிறுவனம் தகவல் வெளியிட்டது. அவனுக்குள்ளாக ஒரு கவலை வந்துவிட்டது, தம்மை வேலையை விட்டு நீக்கிவிடுவார்களோ என்று. ஆனால் அந்த கவலையின் மத்தியில் விசுவாசத்தோடு சொன்னான், என்னுடைய பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் எதுவும் என்னை அணுகாதபடி என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று. அவன் விசுவாசம் அவனை காப்பாற்றியது. பல பணியாளர்களை நீக்கினார்கள். இவனோ தேவனுடைய கரம் இவன் மேல் இருந்ததினால் தப்பித்துக் கொண்டான். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். என்ன ஆகுமோ? மற்ற நிறுவனத்தில் பணியாளர்களை வேலையில் இருந்து நீக்கினதைப் போல என்னுடைய நிறுவனத்திலும் என்னை நீக்கிவிடுவார்களோ? அவனுக்கு வந்த நிலைமை எனக்கும் வந்துவிடுமோ? அவளுக்கு வந்த வியாதி எனக்கும் வந்துவிடுமோ? அவர்களை கொலை செய்ததைப் போல நம்மையும் கொன்னு விடுவார்களோ? பக்கத்து வீட்டில் திருடினதைப் போல் என்னுடைய வீட்டிலும் திருடி விடுவார்களோ? இப்படி பல சிந்தனையோடு நீங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது. உன்னை காக்கும்படி நான் இருக்கிறேன் என்கிறார். விசுவாசத்தோடு இந்த வசனத்தை தினமும் சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் பக்கத்தில் 1000 பேரும் வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் எதுவும் என்னை அணுகாது என்றவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கும்படி நீர் அனுதினமும் என்னுடன் வருகிறேரே ஸ்தோத்திரம். என்னை உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக பாதுகாத்துக் கொள்ளும். எந்த தீங்கும் என்னை அணுகாதபடி பார்த்துக் கொள்ளும். போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும். ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். அவர்களை குணமடைய செய்வீராக. அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக, உடன் வருவீராக. இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமம் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக. பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும்.
அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும். உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும். இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.